நான் ஒரு பிராமணனாக வந்திருக்கின்றேன். யாரோ அங்கு தேசாதிபதியா இல்லை என்று வந்தவருக்கு அல்ல எள்ளி காணம் கொடுத்ததான பெரிய கண்ணன். நான் ஒரு ஏழை பிராமணன். என் கண்ணெல்லாம் பஞ்சடைந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த உயர் ஓசலாடி கொண்டிருக்கின்ற நேரம் தானம் கேட்கிறாய். தானத்திற்கு வந்தது யார்? ரமணனா? இருக்கட்டும், தானம் கேட்கிறாய். எல்லாம் தண்ணி நானே இருக்கேன். என்ன தானம் செய்வேனையா? அது முதல் எல்லும் தண்ணி வேணும் என்று கேட்கிறாய். ஆதி முதல் இது வரைக்கும் அதில் எல்லாம் தண்ணி தானம் வேண்டும். ஆதி முதல் இதுவரைக்கும் அங்கு தேசத்திலே நான் செய்த தானங்கள் நிறைய. நான் இப்போ உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன தானம் ஐயா இருக்கிறது சுவாமி? அன்னதானம் கொடுங்கள் ஐயா. அன்னதானம் கேட்டால் குருச்சித்திரமான பீடபூமியிலே இங்கு அன்னம் கொடுப்பதற்கு தானங்கள் என்ன தானம்? அப்படி அன்னதானம் என்று கேட்கின்ற பொழுது அதோ அங்கு இருப்பதே என்று எல்லோருக்கும் கொடுத்துக் கொண்டிருந்தீர்களே. தானம் கொடுத்து இந்த கை விரலாகப்பட்டது. இதோ ஆள்காட்டி விரலை காட்டி அதோ அங்கு இருக்குதே தானம் இருக்குது, அதை எடுத்து செல்லுங்கள் ஐயா என்று சொன்னீரே. தாகத்துக்கு ஜலம் கேட்டவர்களுக்கு அங்கே ஜலம் இருக்கிறது என்று ஆள்காட்டி விரலை காட்டினேன். அதனால் அதோ அதை போல் அதோ அங்கு இருப்பதே என்று சொன்ன அப்படி ஆள்காட்டி விரலை காட்டினேன். அங்க தாகத்துக்கு தண்ணீர் இருக்கிறது என்று காட்டினேன். அந்த ஆள்காட்டி விரலை நீட்டினதே உண்டானால் நீ செய்த தானங்கள் உண்மை என்றால் ஜலம் வரும் என்று சொல்லுகிறாய். கண்டிப்பாக அப்படியே வேதியரே, இதோ உனக்கு ஆள்காட்டி விரலை காட்டுகிறேன். ஜலம் வந்தால் அதை தானே பெற்றுக்கொள். ஆனால் அன்பான வேதியரே, ஆனால் நீ கேட்டு அந்த தாகத்திற்கு பசிக்கும் என்று சொல்லக்கூடிய தானத்தையும் காட்டிய விரல்களிலே தானம் வந்திருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொண்டாயா? ஆனால் பிரமணரே, ஒரு பிரமணனாகப்பட்டவன் ரத்தத்தை பார்க்க முடியுமா? இந்த ஆற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த குருச்சித்திரமான பீடபூமியிலே ஒரு பிரமணன் வந்திருக்கிறார் என்றால் யாரையா நீ? இன்னொன்று கேட்கின்றேன். இதோ உயிரோ ஊசலாடி கொண்டிருக்கின்றது. கண்கள் எல்லாம் பஞ்சு போல் அடைந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாமட்ட நிலையில் நீ வந்திருக்கின்றாயே பிராமணரே, சத்ராதியை சொன்னதே உண்டானால் இந்த பட்டு படுகளத்தில் இப்படி நேர்ந்திருக்கிறது. சத்ராதியை சொன்னதே உண்டானால் நான் யார் என்று காட்டுகிறேன் என்று சொல்லுகிறாய். ஆகட்டும் ஐயா, சொல்லுகிறேன்.